இனி தமிழக மீனவர்களை கவனிக்க சீன இராணுவம். இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடக்கிறது. சிங்கள கட்சிகளின் சார்பில் தற்போதைய நியமன அதிபர் விக்ரம் நரசிங்கே, சஜித் பிரேமதாசா, நாமல் ராஜபக்சே ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே இலங்கை சிங்களர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. ஈழத்தில் வசிக்கும் பூர்வீக குடிகளான தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களே அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறவங்க தான். இந்நிலையில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் அனுர குமார திசநாயக்க போட்டியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவரை கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசியதில் இந்தியாவின் ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. இந்நிலையில் முன்னாள் எம்பி அரியேந்திரனை பொது வேட்பாளராக நிறுத்தி தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. இந்நிலையில் திசநாயக்க போட்டியிட்டு விட்டால் இந்தியா யாரை ஆதரிக்கும், சீனா யாரை ஆதரிக்கும் அப்படிங்கிற விவாதம் கிளம்பியிருக்கு. ராஜபக்சேவின் குடும்பம் முழுவதுமே சீனாவை நம்பியிருக்கிற குடும்பமாகும். அதனால நமல் ராஜபக்சேவை தான் சீனா ஆதரிக்கும். ராஜபக்சே ஈழ போராட்டத்தை வெறிகொண்டு அடக்கிய போதே அன்றைய காங்கிரஸ் அரசு ராஜபக்சே தான் ஆதரித்தாங்க. ஆனால் ராஜபக்சே குடும்பமும் சீனாவை தான் ஆதரிக்கிறது. அதனையே முழுமையாக நம்பியிருக்காங்க. இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே அல்லது சஜித் பிரேமதாசாவை தான் இந்தியா ஆதரிக்கும் அப்படின்னு விவாதிக்கப்பட்டு வருது. ஆனால் இவங்களும் நம்பகமானவர்கள் கிடையாது. அப்படிங்கிறதால ஈழத்தமிழர்களுடைய வாக்குகள் பொது வேட்பாளருக்கு தான் அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. சிங்கள அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு நம்பகமானவர்கள் அல்லது நம்பகமானவர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்கு இப்போது வெளியாக இருக்கக்கூடிய தகவல் கூட இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தில் தமிழ் எம்பி செல்வம் அடைக்கலநாதன் ஆற்றிய உரையிலிருந்து இதை புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஈழத்தமிழ் மீனவர்களை சீனா தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கிறாங்க. இதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மேலும் சீன இராணுவத்தினரும் ஈழத்தமிழரின் தாயக நிலமான வடகிழக்கில் குவிக்கப்பட்ட இருப்பதாகவும் தகவல்கள்லாம் வெளியாக இருக்கு அப்படின்னு செல்வம் அடைக்கலநாதன் பகிர் தகவலை வெளியிட்டிருக்காரு. இலங்கை இராணுவத்தால் வடகிழக்கு மக்கள் தொடர்ந்து துயரை எதிர்கொண்டு வராங்க. இப்போ சீன இராணுவமும் குவிக்கப்பட்டால் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை மேலும் பாதிக்கப்படும். இப்போ போர் சூழலில் தான் ஈழத்தமிழர்கள் இருந்து வராங்க. தமிழர் வரலாற்றை சிதைக்கவே சீன இராணுவத்தை குவிக்கிறாங்க. இதை நாங்கள் ஏற்க முடியாது அப்படின்னு செல்வம் அடைக்கலநாதன் நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கார். தமிழர்கள் பகுதியான வடகிழக்கு பகுதியில் சீன இராணுவத்தை குவிக்க இலங்கை தந்திரமாக ஒரு வேலையை செய்கிறாங்க. அதாவது இந்திய ரோலர் மீன்பிடி படகுகள் ஆதிக்கம் செலுத்துவதால் ஈழத்தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க. இந்திய மீன்பிடி படகுகளால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றன என்று இலங்கையில் புகார்கள் எழுந்திருக்கிறது. இதை பயன்படுத்தியே வடகிழக்கு பகுதியில் சீன இராணுவத்தை குவிக்கப் போவதாகவும் மீனவர்களை பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி தனது சதி திட்டத்தை அரங்கேற்ற முயற்சி செய்வதாகவே தெரியுது. இலங்கையில் சிங்களர் வசிக்கும் தெற்கு பகுதியில் சீனாவுக்கு பல இடங்கள் நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டு அங்கே சீன இராணுவத்தினரும் நிறுத்தப்பட்டிருக்காங்க. அங்கே சீன மொழி தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. இதை போலவே ஈழத்தமிழ் பகுதியிலும் சீன இராணுவ குவிப்பை இலங்கை மேற்கொள்ள இருப்பது தமிழ்நாட்டு எல்லையில் மத்திய அரசுக்கு, தமிழ்நாட்டுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் கவலை தெரிவித்திருக்காங்க. இந்தியாவில் முந்தைய அரசு ராஜபக்சவை ஆதரித்த போதிலும் ஈழத்தமிழர்கள் இன்னமும் இந்தியாவை தான் நம்பியிருக்கிறார்கள். அவங்க சீன ஆதிக்கம் தங்கள் பகுதியில் ஏற்படுவதை விரும்பல. ஈழத்தமிழ் மீனவரின் வாழ்வாதாரம் மோசமானதாகவே இருக்கிறது. எங்களுக்கு நியாயமான தீர்வை தர தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும். தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடிப்பு பயிற்சிகளை அளித்து எங்கள் வளங்களை பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது அதை தட்டி கேட்கக்கூடிய நாடாக இந்தியா இருக்கிறது என நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய நம்பிக்கையின்படி இந்தியா அரசு தான் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு செல்வம் அடைக்கலநாதன் இலங்கை நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கார். இனியாவது இந்தியாவுடைய மிக முக்கிய பகுதியிலேயே எதிரிகள் கால் தடம் பதிப்பதை அனுமதிக்க போகிறார்களா அப்படிங்கிறதா கேள்விக்குறியா இருக்கு.